அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். அவருடைய செட்டைகளின் நிழல்ல வந்த நமக்கு நிறைவான பலனை தேவன் தருவார். அல்லேலூயா. அப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு வழி, நீங்க தான்ப்பா எனக்கு பாதை, நீங்க தான் எனக்கு செல்வம்னு அவரையே பற்றி இருக்கும்போது அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தகப்பனை ஒரு குழந்தை சார்ந்து இருக்கிறது போல அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா பால் பொடி பால் எல்லாம் வாங்கி கொடுக்கறது போல ஆண்டவரை நம்ம சார்ந்து இருக்கும்போது நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா ஆண்டவரே, நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர். அப்பா, நீர் மாறாதவர், நீர் அதிசயமானவர். லேகா பாராகாதா டாபா ஷகாதா நாமலபோ. எல்லாரும் வாய்களை திறந்து நல்லா கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி, யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், கண்ணை திறக்க வேண்டாம். எல்லாரும் வாய்களை திறந்து, இது தேவனோடு கூட பேசுகிற ஒரு நேரம், ஆண்டவரோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரம். எல்லா வாய்களை திறந்து நல்லா சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்றவங்க நல்லா சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில பேசுறவங்க நல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. லாமா ராகாதா டாபா ஷகாதா டாபா லபோ மேகா மாரா ஹாடா டாடா ராதா டாபா கபாலபோ. பெரியவரே உம்மை ஆராதிக்கிறோம், சிறந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம், மகிமை நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், அழகில் சிறந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், சாரோனின் ரோஜாவே உம்மை ஆராதிக்கிறோம், பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை ஆராதிக்கிறோம், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, நல்லா கரங்களை அசைத்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஓ மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். சொல்லுங்க. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். ஓ நேச மகனென்று நித்தம் சொல்லணும், நேச மகனென்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஓ மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, சத்தமாய் மகிமையின்
இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஓ மேகமே, மகிமையின் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அப்பா, நீர் இறங்கி வாங்கப்பா, உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும். நீர் வந்தால் போதும், எல்லாம் நடக்கும். நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். நீர் வந்தால் வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். ஓ, நடக்காத காரியங்கள் நடக்கும் அப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி லாபா ராகா தாடாபா ஷதாடா பலபோ தூணாமா ராகா தீடிபி கபா கபாலபோ. எல்லா வாய்களை திறந்து நல்ல ஆவில நிரம்புங்க. லேமே ராதா டாபா ராகா தாடா பலபோ. ஒரு தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. லாபா ராகா தாடாபா ஷகா தாடா பலபோ. பரிசுத்தாவியானவரே, நீர் ஊற்றுங்க. உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும். ஒரு அக்கினி ஊற்றப்படட்டும் அப்பா. லாமா ராகாபா ஷகா தாடா பலபோ. எல்லா குறைவுகளை தேவன் நிறைவாய் மாற்றுகிறார். ஓ ராமா ராதாடாபா ஷதாடமா லகாதாடா பலபோ. உங்களுடைய கண்ணீரை தேவன் துடைக்கிறார். வேதனையை தேவன் மாற்றுகிறார். ஓ ராமா ஷதானமா லகாதாடா பலபோ. உங்க நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். அநேக நேரத்துல தவறே செய்யாம குற்றப்படுத்தின உங்களுடைய வாழ்க்கையை தேவன் பிரகாசிக்க பண்ண போகிறார். தம்முடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணி உங்களை தேவன் பிரகாசிக்க பண்ண போகிறார். ஓலா பாரா காதா நாமா ஷகாதா பலபோ. எந்தெந்த இடத்துல எல்லாம் இருள் சூழ்ந்து ஒதுங்கி இருந்தீங்களோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. 2 கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. அப்பா, நீர் நிரப்புங்க தகப்பனே. உம்முடைய மகிமை ஊற்றப்படட்டும். உங்க அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. லாபா ரகாதா நாமா ஷகாதா பலபோ. லேகா மாரஹா டாடா ராதா நாமா லபோ. லேகா தானாமா ஷகாதி டிபி கபா கபா ரகாதா பலபோ. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ராஜா, நீர் பரிசுத்தர். தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர். அப்பா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நீர் பரிசுத்தர். நல்லா 2 கரங்களை அசைத்து சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீ வீந்தும் தயவு. சொல்லுவோம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீ வீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஓ, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். மறுபடியும் இதுவரை இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஓ, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இப்ப 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உண்மைப்பா,
இதுவரைக்கும் என்னை நீர் நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம் தகப்பனே. நான் தூசியும் குப்பையும் ஆனவன், நான் எளியவன் அப்பா. நான் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறவன்ப்பா, நான் தடுமாறுகிறவன். ஆனா என் மேல நீர் இரக்கத்தை வச்சு, என் மேல கிருபையை வச்சு இதுவரைக்கும் என்னை அழகாய் நடத்தினீரே. விழுந்து போன என்னை தூக்கி எடுத்தீரே. அட்ரஸ் இல்லாத எனக்கு ஒரு அட்ரஸை கொடுத்துறீங்களேப்பா. ஓ, தொலைஞ்சு போன என்னை தேடி கண்டுபிடிச்சிங்களேப்பா. பாவத்திலையும் சேற்றிலும் விழுந்த என்னை தூக்கி எடுத்தீங்களே தகப்பனே. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். சத்தமாய் இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே சத்தமாய் ஓலா பரகாதடபா ஷகாதடபலபோ, என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். இயேசு சேர்ந்து சொல்வோம். நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். இயேசுவே நீர் மட்டும் பெருகணும். சத்தமாய் நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். இயேசுவே என் குடும்பத்துல நீர் மட்டும் பெருகணும் அப்பா. நீர் பெருகுங்க தகப்பனே. என்னுடைய பிசினஸ்ல நீங்க பெருகுங்கப்பா. ஓ, என்னுடைய குடும்பத்துல நீர் பெருகுங்க தகப்பனே. என்னுடைய சிந்தையில நீர் பெருகணும்பா. என்னுடைய நடக்கையில நீர் பெருகணும் தகப்பனே. என்னுடைய பார்வையில நீர் பெருகணும்பா. என்னுடைய வார்த்தையில நீர் பெருகணும் தகப்பனே. நீர் மட்டும் பெருகணும். சத்தமாய் நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். ஓ, என்னுடைய உயர்வுல, என்னுடைய மேன்மையில நீர் பெருகணும்பா. என்னுடைய ஆசீர்வாதத்துல நீர் பெருகணும் தகப்பனே. என்னுடைய சொத்துக்கள்ல நீர் பெருகணும் அப்பா. என்னுடைய செல்வத்துல நீர் பெருகணும்பா. ஓ, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். இயேசுவே நீர் மட்டும் பெருகணும். சேர்ந்து நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். இயேசுவே
நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. லாபா ரஹாதா டாபா ஷகாதா டாபா லபோ. நீர் மட்டும் பெருகணும்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் மட்டும் பெருகணும் தகப்பனே. எனக்குன்னு எதுவும் இல்லைப்பா. ஓ, என்னை பெருமைப்படுத்துறதுக்கு நான் ஒரு நல்லதும் நான் செய்யலப்பா. நான் நல்லவனும் இல்லைப்பா. என்னை பெருமைப்படுத்தி பேச, என்னுடைய திறமைகளை பேச, என்னுடைய செல்வத்தை பேச, நான் படைத்த படைப்புகளை பேச என்கிட்ட எதுவும் இல்லைப்பா. எனக்குரிய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நீர் தந்தது தகப்பனே. நான் போன ஒவ்வொரு ஸ்டெப்பு, நான் ஏறின ஒவ்வொரு ஸ்டெப்பு, ஒவ்வொரு ஏணியும் நீர் எனக்கு முன்பதாக வைத்தது தகப்பனே. நீங்க இல்லைன்னா நான் இல்லப்பா. நான் குப்பையில இருந்திருப்பேன், நான் சகதியில இருந்திருப்பேன். யாரும் என்ன மதிச்சிருக்க மாட்டாங்க. நீர் என் கூட வந்ததுனால ஜனங்கள் என்ன உயர்த்தினாங்கப்பா. நீர் என்னோடு கூட இருந்ததுனால நம்ம மனிதர்களுடைய மதிப்பை பெற்றுக்கொண்டோம்ப்பா. நீர் என்னோடு கூட இருந்ததுனால நான் கையிட்ட எல்லா வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு காலத்துல தூரமா நின்ன, எத்தனையோ முயற்சி பண்ணின, ஆசீர்வாதத்தை பார்க்கல, நன்மையை பார்க்கல. என் பலத்துல போராடி பார்த்தேன், ஒரு கனியையும் நான் பார்க்கல. ஆனா நான் உம்மை சார்ந்து இருக்கும் போது, உம்மோடு கூட நடக்கும் போது, பரிசுத்தத்தை காத்து கொண்ட போது, பரிசுத்தமாய் நான் மாறின போது, என் மேல அபிஷேகம் கிருபை வரங்கள் பெருகின போது, நன்மையை என்னுடைய கண்கள் பார்த்ததேப்பா. செல்வத்தை என்னுடைய கண்கள் பார்த்ததே, மதிப்பை என்னுடைய கண்கள் பார்த்ததே, ஒரு ஆசீர்வாதத்தை என்னுடைய குடும்பம் சுதந்தரித்ததே தகப்பனே. ஓ, அந்நியர்களா இருந்த எங்களை நீர் சொந்த பிள்ளையாய் மாற்றி கொண்டீரே. இந்த அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபைப்பா. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீரே பெருகணும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நீர் மட்டும். சத்தமா, நீர் மட்டும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும்
தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.